நமது தொலைபேசி இணைப்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். தமிழ்நாட்டிற்கான வாக்குப்பதிவு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. உங்களுடைய கருத்து என்ன? வழக்கம் போல தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளிலும் ஒரு கட்டமாக ஒரே நாளில் தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். தமிழகத்தில் பரப்புரை மேற்கொள்றதுக்கு அதிக கால அவகாசம் இருப்பதாக தெரிகிறது. ஏன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி தான் வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது. இப்ப இது யாருக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதிகமான நாட்கள் அல்ல. வேட்பு மனுக்கு ஒரு வாரம் 7 நாட்கள் தரணும். அதுக்கப்புறம் வேட்பு மனு கடைசி நாள் முடிந்த பிறகு அப்ப வாபஸ் வாங்கிறதுக்கு ஒரு நாட்கள் தரணும். அதிலிருந்து 14 நாள்ல தேர்தல் நடக்கும். வழக்கம் போல அவகாசம் தான். இது ஒன்றும் நிறைய அவகாசம் தரல. 30ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் தொடங்குது. 23ஆம் தேதி தேர்தல் நடக்குது. அதுல வழக்கம் போல பழைய அட்டவணையை பாருங்க. ஏறத்தாழ வழக்கம் போல அட்டவணை தான். இப்ப மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் 2 கட்டங்களாக அங்க தேர்தல் நடைபெறுகிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? கடந்த முறை 5 கட்டங்களாக நடத்தினார்கள். என்னுடைய கருத்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வசதியாக அவர்கள் தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காக 5 கட்டங்களாக நடத்தினார்கள். இந்த தடவை 2 கட்டங்களாக நடத்துவதை நான் வரவேற்கிறேன். அது பெரிய சட்டசபை, 284 இடங்கள் இருக்கின்றன. அது மேற்கு வங்கத்தில் வடக்கு தெற்குன்னு அந்த தொகுதிகளில் பரவலாக இருக்கின்றன. ஆகவே 2 கட்டங்களாக நடத்துவதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் 2 கட்டங்களிலே முடிக்கிறார்கள் என்பதை நான் வரவேற்கிறேன். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நமது தொலைபேசி இணைப்பில் திமுகவின் மூத்த நிர்வாகி TKS இளங்கோவன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்திருக்கின்றன. உங்களுடைய பார்வையில்? நாங்கள் தேர்தலுக்கு தயாராகத்தான் இருக்கிறோம். இது சரியான நேரத்தில் தான் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் என்றால் இந்த நேரத்தில் அறிவிக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. தேர்தல் முறையாக நடக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் விருப்பம். அதை மட்டும் அவர்கள் உறுதி செய்தால் அது மகிழ்ச்சியாக இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை தேர்தல் என்பது வித்தியாசமானதா இருக்குது. ஏன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பிருந்தே எல்லா கட்சிகளும் தங்களுடைய பரப்புரையை தொடங்கியதை நம்மளால பார்க்க முடிகிறது. இது குறித்து என்ன நினைக்கிறீங்க? கட்டாயமாக இந்த முறை தேர்தல் விறுவிறுப்பாக இருக்கிறது. காரணம், எதிர்கட்சிகள் பல பொய்யான தகவல்களை சொல்ல தொடங்கி, திமுக ஆட்சியின் மீது பொய்யான தகவல்களை சொல்ல தொடங்கியதிலிருந்தே அவர்கள் தோல்வி பயத்தில் இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அவர்கள் எப்படியாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் திமுகவின் சாதனைகள் மக்களிடம் போய் சேர்ந்திருக்கின்றன. மக்கள் இந்த ஆட்சியிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற வகையில் எங்களுடைய வெற்றியும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இதை பற்றி அந்த அச்சப்பட வேண்டியதில்லை. முறையாக தேர்தல் நடத்தி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கூட்டணி என்பது இன்னும் ஓரளவுக்கு இறுதி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது. இப்ப இன்னும் எவ்வளவு நாட்கள் அந்த கூட்டணி ஒரு வாரத்துக்குள் எல்லாமே முடிந்துவிடும். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தேர்தலுக்கு திமுக தயாராகவே உள்ளது என்று திமுகவின் செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கூறியிருக்கிறார். அதேபோல கூட்டணியும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். 5 மாநில தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தலைவர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள்.